சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல். நான் ரொம்ப நாளாக இந்த பதிவை போடணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி தான் இறைவன் எனக்கு அருள் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற சக்தி பீடங்களில் ஞான பீடமாக விளங்குற திருவானைக்காவல் அன்னை கோவிலை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அருமையாக இருக்குங்க. இந்த கோவிலை பற்றியும் அம்மனை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இந்த மாதிரி கோவிலை பற்றி தகவல்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வாழ்க்கைக்கு பார்த்திங்கனாக்கா ஞானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம், பக்குவம், விவேகம் இவை அனைத்தையும் வழங்கக்கூடியவள் இந்த அகிலாண்டேஸ்வரி. சக்தி பீடமாக இந்த கோவிலில் அமைஞ்சிருக்காங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னாக்க திருவானைக்காவலில் அமைஞ்சிருக்கு. திருச்சிக்கு அருகே அமைஞ்சுள்ள திருவானைக்காவலில் அமைஞ்சிருக்கிற ஸ்தலம்தான் இந்த ஸ்தலம். இந்த கோவிலோட பேர் திருவானைக்கோவில் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஆலயம், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட முகவரி, ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இது அம்பாளுக்கான சக்தி பீடத்தில் ஒன்று. இதில் அம்பாளை வழிபட்டீங்க அப்படின்னா கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்தில் அம்பிகை ஈசன் இடத்துல உபதேசம் பெற்றதுனால இந்த ஸ்தலம் உபதேச ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்மு மாதவ முனிவர் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் இந்த ஸ்தலம் நீருக்குரிய ஸ்தலம். அந்த மூலவர் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீர் ஊறிண்டே இருக்கும். என்றைக்கும் போனீங்கன்னா கசன்னு தான் இருக்கும் தண்ணி. எப்படி விருதாச்சலத்தில் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே கோயில் இருக்கிறதுனா ஐதீகம். அதனால் மலை மேலே தண்ணி எப்படி ஊறுமோ அதே மாதிரி கோயில் முழுக்கும் ஊறுற மாதிரி இந்த கோயிலோட மூலவர் இடத்துல நான் போய் இந்த கோயிலை பார்த்துருக்கேன். நீர் கசிஞ்சுட்டே இருக்கும். இன்னி வரைக்கும் வற்றாமல் நீர் ஊறிண்டே இருக்கிற ஸ்தலம் இது. ஒரு சக்தி பீடங்களில் தண்டநாத பீடம் அப்படின்னு இந்த பீடத்தை அழைக்கிறாங்க. வராகி பீடமாக இந்த சன்னதி விளங்குறது. காஞ்சி பெரியவர் அகிலாண்டேஸ்வரிக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் உருவாக்கி விட்ட பிரதிஷ்டை செஞ்ச சிவசக்கரம், ஸ்ரீசக்கரம் போன்ற 2 தடாகங்களையும் இங்கே புதுப்பித்து அம்பிகைக்கு அணிவித்து மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்தில் சிவன் கட்டளைக்காக அம்பிகை பூலோகத்தில் பிறந்து மானிட பெண்ணாக வளர்ந்து இங்கே உள்ள காவிரி நீரில் லிங்கத்தை பிடித்து வழிபட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது. சிவன் அந்த லிங்கத்தில் எழுந்தருளி அவளுக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அம்பிகையால் நீரில் லிங்கம் உருவாக்கப்பட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீருக்கான ஸ்தலமாக மாறித்து. முக்கியமான ஒரு புராண கதையை நான் சொல்லணும். கைலாயத்தில் சிவனுக்கு சேவை செஞ்ச சிவகணங்களான புட்பதந்தன், மாலியவான் அப்படின்னு இருவர் தங்களில் யார் அதிகமாக சேவை சிவனுக்கு செய்கிறாங்க அப்படின்னு ஒரு போட்டி வந்துதான். அந்த கட்டத்தில் இருவருக்குமே இதுவே பிரச்சனையாகி ஒருவர் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறக்கும்படி 2 பேருமே தனக்குள்ளேயே சபிச்சுக்கிட்டாங்களாம். இதனால் மாலியவான் சிலந்தியாகவும் புட்பதந்தன் யானையாகவும் பிறந்தாங்க. இவ்விருவரும் இந்த ஸ்தலத்தில் சிவனை வழிபட்டு சிவனுக்கும் யானைக்கும் முக்தி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் இருவருக்கும் போட்டி உண்டாச்சான். இதில் சிலந்தி யானையோட தும்பிக்கைக்குள் புகுந்து இதில் சிவன் யானைக்கு மட்டும் முக்தி கொடுக்கிறார். சிலந்தி யானையை கொல்ல முயன்றதாக மீண்டும் பிறக்கும்படி செய்கிறாரு. சிலந்தி சோழ மன்னன் சுபவேந்தர் கமலாவதியோட மகனாக பிறந்து இவரே கோச்சங்கட் சோழன் மன்னராக திகழ்ந்தார். இந்த மன்னரே தன்னோட முற்பருவியில் செஞ்ச பயனால யானைகள் புக முடியாதபடி சிவனுக்கு மாட கோயில்கள் கட்டினாங்க. இந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னாக்க யானை பூந்து போக முடியாதான். அந்த அளவு திருப்பணியும் பண்ணியிருக்காங்க. இந்த மன்னனுக்கு இங்கே தனியாக இந்த கோயிலில் சன்னதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்புகேஸ்வரர் அமர்ந்திருக்காரு இல்லையா, அந்த மூலஸ்தானத்தில் எதிரில் வாசல் கிடையாது. 9 துளைகளும் கூட ஜன்னல் மட்டும்தான் இருக்குது. பக்தர்கள் இந்த தொலை வழியாக தான் சுவாமி தரிசிக்க முடியும். இந்த ஜன்னல் மனிதன் தன் உடலில் உள்ள 9 வாசல்களையும் அடக்கி சிவதரிசனம் செய்ய வேணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இப்படி ஒன்று வச்சுருக்காங்க. சிவாலயங்களில்
ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்வது வழக்கம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைகாசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் வந்து செய்கிறாங்க. இங்கே வந்து சிவன் சன்னதியில் எப்போதும் வந்து நீர் நான் சொன்ன மாதிரியே வந்து ஊறிண்டே இருக்குது. ஐப்பசி மாதம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால கருவறைக்குள் தண்ணீர் வழக்கத்தை விட அதிகமாக வந்து இங்கே வந்து புழங்கும். எனவே அன்னாபிஷேகம் செய்வது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால அவங்க வந்து அன்னாபிஷேகம் அந்த அந்த டயத்தில் வந்து பண்ணுறது கிடையாது. வைகாசியில் தண்ணீர் குறைஞ்சி இருப்பதனால ஈரப்பதம் மட்டும் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் அன்னாபிஷேகம் வந்து செய்கிறதா வந்து சொல்கிறாங்க. அம்பாளை பற்றி நான் வந்து ஒரு கதை, ஒரு புராணம், வரலாற்று செய்தி மாதிரி நம்ம வந்து சொல்லணும். ஆரம்பத்தில் இங்கே வந்து அம்பாள் வந்து ரொம்ப உக்கிரமாக வந்து இருந்தாங்களாம். பொதுவாக வந்து ஒரு கோவிலில் அம்பாள் வந்து உக்கிரமாக இருந்தாங்க அப்படின்னா அங்கே ஸ்ரீசக்கரம் வந்து வைப்பாங்க. அந்த உக்கிரத்தை வந்து தணிக்கிறதுக்கு ஸ்ரீசக்கரம் அம்பாளோட ஆக்ரோஷத்தை வந்து தணிக்கிறதுக்கும் அது வந்து சாந்தப்படுத்தும். அது ரெண்டுமே வந்து சாந்தப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கரம் ஒவ்வொரு கோவிலையும் அம்பாள் உக்கிரமாக இருக்கிற தெய்வத்துக்கு எல்லாம் வைக்கிறது வழக்கம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கனாக்க ஆதிசங்கரர் வந்து ஸ்ரீசக்கரத்துக்கு பதிலாக 2 தாடகங்கள், அதாவது காதில் அணிகிற அணிகலன் வந்து 2 அணிகலன் ஸ்ரீசக்கரம் போல உருவாக்கி அம்பாளுக்கு வந்து பூட்டி விட்டாராம். எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க. 2 காதிலையும் உள்ள தோடு வந்து அம்பாளுக்கு அணிகிற அணிகலனில் வந்து ஸ்ரீசக்கரம் மாதிரி அமைச்சு அந்த ஆக்ரோஷத்தை வந்து சாந்தப்படுத்தினாராம். அப்புறமாக அம்பாள் வந்து சாந்தமானாள் அப்படிங்கிற ஒரு புராண கதை இருக்குது. உக்கிரமான அம்பாளை பிள்ளைகளான விநாயகர், முருகன் இருவரும் சாந்தப்படுத்தும் வகையில் அம்பாளுக்கு எதிரே விநாயகரும் பின்னாடி முருகனும் வந்து சங்கரர் வந்து பிரதிஷ்டையும் வந்து பண்ணியிருக்காரு. இங்கே வந்து பல தெய்வங்கள் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து 20 கோஷ்ட தேவதைகள் கொண்ட சிவன் சன்னதி வந்து தனியாக இருக்குது. சன்னதிக்கு பின்புறத்தில் சரஸ்வதி நின்ற நிலையில் வீணை இல்லாமல் காட்சி தரது ஒரு அற்புத காட்சி. அருகில் வந்து கார்த்திகையும் ரோகிணியும் சந்திரனும் வந்து இருக்காங்க. 5 முகங்கள் கொண்ட பஞ்சமுக விநாயகர் இங்கே இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா குபேரன் பூஜித்த குபேர லிங்கம் வந்து இங்கே வந்து இருக்குது. ஆனி பௌர்ணமியில் இவருக்கு முக்கணி அபிஷேகமும் வந்து பண்ணுறாங்க. இந்த ஸ்தலம் இறைவன் வந்து சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறாரு. பௌர்ணமி தோறும் அகிலாண்டேஸ்வரி சன்னதியில் உள்ள மகாமேருவுக்கு நவாவரண பூஜை வந்து நடக்கிறது. இந்த ஸ்தலத்தில் 5 மணி நேரம் தங்கி அகிலாண்டேஸ்வரிக்கு மந்திரங்களை உச்சரித்து வந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்கா வந்து இருக்கு. அற்புதத்தை சொல்லிட்டு போனால் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா இன்றைக்குமே வந்து பார்த்த ஞாபகம் வந்து இருக்குது. இந்த கோவிலில் உச்சிக்கால பூஜையில் அர்ச்சகர் வந்து புடவை கட்டிண்டு தான் ஈசனை வந்து பூஜிக்கிறார். அதாவது அகிலாண்டேஸ்வரி அம்பாளே பூஜை செய்வதாக ஐதீகம். அதனால் இன்றைக்குமே வந்து அர்ச்சகர் வந்து பூஜை பண்ணும்போது புடவை கட்டிண்டு தான் பூஜை வந்து பண்ணுறாரு. இந்த ஸ்தலத்தில் ஜம்புகேஸ்வரரை உச்சி காலத்தில் அம்பாள் வந்து பூஜிப்பதாக ஒரு ஐதீகம் வந்து இன்னியளவும் மக்களிடத்துல வந்து நம்பிக்கையாக இருக்குது. அதை இன்றைக்குமே வந்து கடைப்பிடிக்கிறாங்க. இது அற்புதமான காட்சி. இதை வந்து பார்க்க அத்தனை பேரும் வந்து பார்ப்பாங்க. அதனால தான் மதிய வேளையில் அம்பாளுக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர் அம்பாள் அணிந்த புடவையை கிரீடம் மற்றும் மாலை அணிந்து கையில் வந்து தீர்த்தத்துடன் மேலத்தாளம் முழங்க சிவன் சன்னதிக்கு செல்வாங்க. சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சு கோமாத பூஜை செஞ்சு அம்பாள் சன்னதிக்கு திரும்புவார். அந்த காட்சியை காண அவ்வளோ பேர் வந்து இன்றைக்கும் வந்து வராங்க. இந்த பூஜையை அம்பாளே நேரில் சென்று செய்வதாக அங்கே உள்ள மக்கள் அத்தனை பேரும் வந்து நம்புகிறாங்க. ரொம்ப அற்புதமான ஸ்தலம், சக்தி பீடத்தோட ஒரு ஸ்தலம், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன். இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வேற ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.